எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று 45 பேருடைய உடல்கள் இன்று தாயகம் வந்திருப்பதாகவும், கேரளத்தில் சுமார் 21 பேரும், தமிழர்கள் 7 பேருடைய உடல் கேரளாவில் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மிக சோகமான நிகழ்வில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்க மாநில அமைப்பின் செயலாளரும் மாலத்தீவு பொறுப்பாளருமான ஷேக் சலீம் பரீத் அவர்கள் கலந்து கொண்டு கண்ணீரஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். தகவல் இதயத்துல்லா மாநில இணை பொதுச் செயலாளர் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் தமிழ்நாடு. குவைத்தில் தீ விபத்தின் காரணமாக கேரள சென்ற உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்ற வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் மாநில அமைப்பின் செயலாளர் ஷேக் சலீம் பரீத் அவர்கள் குவைத்தில் தீ விபத்தின் காரணமாக மங்கா பகுதியில் தீ விபத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் இன்றைய தினம் குவைத்தினுடைய இராணுவ விமானங்களில் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அவர்களுடைய மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக உயிரிழந்த தமிழர்களின் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் நிதியுதவி, குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியை அறிவித்திருக்கின்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களும் தனி விமானம் இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கிட அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது. குவைத்தில் தீ விபத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்தவர்கள். குவைத்தின் வாழ்வுரிமை இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் தம்லன் சாகுல், கலகலப்பு நண்பர்கள் சரவணன், யான் அவர்கள் மருத்துவமனையில் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து விவரங்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இதேபோன்று பல்வேறு சமூக நல அமைப்புகளும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று தங்களுடைய அனுதாபங்களையும் ஆறுதல்களையும் கூறி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் தீ விபத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய 31 பேரின் உடல்கள் கொச்சின் வந்தடைந்திருப்பதாக அறிய முடிகின்றது. குவைத்தின் தீ விபத்தில் உயிரிழந்த 31 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டு வரப்பட்டதாகவும், குவைத்தில் இருக்கும் குவைத்தினுடைய விமானப்படையின் உதவியுடன் இந்த உடல்கள் தாயகம் வந்திருப்பதாக அறிய முடிகின்றது. குவைத்தில் தீ விபத்தின் காரணமாக உயிரிழந்தவரின் உறவுகளுக்காக கண்ணீர் அஞ்சலி கூட்டம் இடம்பெற இருக்கிறது. குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள், கேரளாவைச் சேர்ந்த 25 பேர் உட்பட 45 இந்தியர்கள் மற்றும் பிற நாட்டைச் சேர்ந்த 4 பேர் அனைவரது உயிரிழப்பு நமது நெஞ்சை பிழிகின்றது. அன்னார்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செய்யும் நிகழ்வு குவைத்தின் முர்ஹாப் சிட்டி ஃபுலிஃபுட் உணவகத்தில் 14/6/2024 வெள்ளிக்கிழமை இன்று நேரம் சரியாக மாலை 7 மணி தொடக்கம் 8 மணிக்குள் நடைபெறும். இடம் ஃபுலிஃபுட் உணவகம். தகவல் ஒருங்கிணைப்பு யாவும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். அடுத்தபடியாக குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்கள் நீடிக்கப்படுகின்றது. குவைத்தின் துக்கமான சூழலில் ஓரளவு நல்ல தகவல். குவைத் அரசு அறிவித்த பொதுமன்னிப்பின் காலம் இந்த மாதம் 17ஆம் தேதியுடன் முடிவடைவதாக ஏற்கனவே விசேட அறிவித்தல் உள்துறை அமைச்சின் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. நாமும் எமது ஊடகம் சார்பாக ஏற்கனவே அறிவித்திருந்தோம். சில வேளைகளில் இந்த பொது மன்னிப்பு காலங்கள் நீடிக்கப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதற்கு இணங்க தற்சமயம் இந்த பொது மன்னிப்பு காலம் இந்த மாதம் முடிவடையும் வரை நீடிக்கப்படுகிறது. 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுகிறது. தயவு கூர்ந்து இந்த சந்தர்ப்பத்தையாவது உறவுகள் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடலை பெறுவதற்காக கொச்சி விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசின் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கின்றன. உடல்கள் வந்ததும் தனித்தனி வாகனம் மூலம் அவர்களின் சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தாயகவாழ் உறவுகள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்றனர். குவைத் நாட்டுக்கு லைட் டிரைவர்கள் தேவை. இந்தியன் லைட் டிரைவர்கள் லைசன்ஸ் போதுமானது. வயது 40 இருக்க வேண்டும். சம்பளம் 120 தினார். உணவு என்று சொல்லியிருக்கின்றார்கள். உணவுக்கு 20 தினார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 8 மணி நேரம் வேலை ப்ளஸ் ஓவர் டைம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். விவரங்கள் அறிய 82 20 88 08 44 என்ற எண்ணில் நீங்கள் அழைத்து விவரங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். கண்ணீர் வரவழைக்கும் வீடியோ. இந்தியர்களின் உடல்கள் கொச்சி விமான நிலையம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட காட்சிகள் இவை.
குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்கள் உடல்கள் இராணுவ விமானம் மூலம் குவைத்தினுடைய இராணுவ விமானம் மூலம் கொச்சி விமான நிலையத்துக்கு இன்று கொண்டு வரப்பட்டு கொச்சி விமான நிலையத்தில் கேரள முதல்வர் பிரணாப் விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோவி, முரளிதரன், கேரள அமைச்சர்கள், தமிழக அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான் உட்பட்டவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அங்கிருந்து உயிரிழந்தவர்களின் சொந்த ஊர்களுக்கு உடல்கள் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குவைத்தின் மங்கா பகுதியின் அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த புதன்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டது. இந்த நிலையில் கேரளத்தைச் சேர்ந்த 23 தொழிலாளர்களின் உடல்கள், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்களும், கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரின் உடலும் கொச்சி விமான நிலையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு கேரள காவல்துறை சார்பில் அரசு மரியாதைகள் செலுத்திய பிறகு உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீதமுள்ள இந்தியர்களின் உடல்கள் இராணுவ விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கின்றன. அங்கிருந்து உயிரிழந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பேர், ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேர், பீகாரைச் சேர்ந்த 2 பேர், ஒரிசாவைச் சேர்ந்த 2 பேர், ஜார்க்கண்டைச் சேர்ந்த 1 பேர், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 1 பேர், பஞ்சாபைச் சேர்ந்த 1 தொழிலாளர், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 1 தொழிலாளர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தப்பட்டு உறவுகளிடம் உடல் ஒப்படைக்கப்படும் என்ற செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. முன்னதாக உயிரிழந்தவர்கள் உடலை இந்தியா கொண்டு செல்லும் பணியை மேற்கொள்வதற்கு மத்திய வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்திவர்தன் தலைமையிலான குழு குவைத் வந்திருந்தனர். 45 பேரின் உடல்களும் இந்திய இராணுவ விமானம் மூலம் சற்று முன் கொச்சி விமான நிலையத்தை கொண்டு வரப்பட்டு விமானத்திலேயே வெளியுறவுத்துறை இணையமைச்சர் உட்பட இந்திய அதிகாரிகள் கொச்சி வந்தடைந்தனர். தமிழக அரசின் சார்பில் தமிழக அயலக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையிலான அரசு அதிகாரிகள் குழு தமிழகச் சேர்ந்தவர் உடல்களை பெற்று தமிழக அரசின் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். குவைத்தினுடைய தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உதவியை அறிவித்தார் கேரள தொழிலதிபர். தமிழகத்தைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ முன்வருகின்றார்கள். யூசுப் அலி அவர்கள் உயிரிழந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் அறிவித்திருக்கின்றார். ரவி பிள்ளை அவர்கள் 2 லட்சம் அறிவித்துள்ளார். கேரள தொழில் அதிபர்கள் யூசுப் அலி மற்றும் ரவி பிள்ளை இருவரும் உதவியை அறிவித்துள்ளதாக ஊடகங்கள் அறிவிக்கின்றன. குவைத்தில் பொது மன்னிப்பு காலங்கள் வருகின்ற 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இலங்கை தூதரகமாக இருந்தாலும் சரி, இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி, கட்சி பெருநாளை முன்னிட்டு தூதரகங்கள் பூட்டப்பட்டிருக்கு என்பதை அறிய தருகின்றோம். அவசர தேவைகள் கருதி தூதரகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. கட்சி பெருநாளை முன்னிட்டு ஜூன் 16ஆம் தேதி தொடக்கம் ஜூன் 19ஆம் தேதி வரை இலங்கை தூதுவராலயம் மூடப்பட்டிருக்கும் என்பதை அறிய தருகின்றோம். நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். உறவுகள், குவைத்தில் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக உயிரிழந்த உறவுகளுக்கு நிறைய நண்பர்கள், உறவுகள் தமது ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். கொமெண்டில் நாங்களும் அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.